சி ஜோசப் விஜய் எனும் நான். இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக கிட்டத்தட்ட 4 நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ இது நடக்கும், எப்போ இது நடக்கும் அப்படின்னு என்ன மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இவ்வளோ மெஜாரிட்டியாக ஓட்டு வாங்கியும் இவர் யாரும் வந்துடவே கூடாது, இவர் நின்றவே கூடாதுன்னு ஒரு மாதிரி அப்போசிஷன்லேயே நிறைய பேர் நின்று இவரை வந்து பழி வாங்கிட்டாங்களோன்னுலாம் நான் பயந்துட்டேன். பட் ஒரு வழியாக விசிகே வந்து அட்லீஸ்ட் நான் வெளியே இருந்து ஆதரவு தரேன் அப்படின்னு சொன்னதே எனக்கு ஓகே தான். பட் ஒரு சிலர் வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் வரதான் செய்யுது. நாங்கள் வந்து 6 மாதத்தில் இதை பண்ணிவிடுவோம், அதை பண்ணிவிடுவோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்துடுச்சு. ஏன்னா இவ்வளோ மக்கள் சப்போர்ட்டோடு அவர் வராருன்னும் போது அவ்வளோ ஈஸியாக தப்பு பண்ணிவிடுவாரா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த நேரத்தில் நான் சென்னையில் இல்லையே அப்படின்னு நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே பயங்கர வருத்தப்பட்டுருக்கோம். பிகாஸ் காலையில் வரைக்கும் நான் வந்து 10ஆம் தேதி தான் நடக்கும், அதுக்குள்ளே இவர் வந்து ஓரளவுக்கு சேர்த்துருவார் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு சாயந்தரம் வந்து நாளைக்கு பதவியேற்பு விழா அப்படின்னும் போது ஐயோ என்னடா இந்த நேரத்தில் நம்ம சென்னையில் எல்லாம் போயிட்டோமே, போய் பார்க்க முடியலையே அப்படின்னு பயங்கர வருத்தமாக இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஒரு எலெக்ஷனுக்காகவும் ரிசல்ட்டுக்காகவும் இவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி இவர் ஆயிட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நியூஸ் சேனலாக பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக, நான் ஜெயிச்சா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேணும், அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒருத்தர் அவர் மாதிரி ஜெயிக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது, நாளைக்கு மறுபடியும் யாராவது ஒருத்தர் வராங்க, இவங்க வராங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நெகட்டிவாக பேச தான் செய்வாங்க. நான் வந்து பர்சனலை விட்டுட்டு இந்த நெக்ஸ்ட் 6 months அவர் வந்து ஒரு கரெக்டாக உட்காந்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நானுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்து அப்படி போய் உட்காந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னும் போது உட்காந்த உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது. ஆப்வியஸ்லி நமக்கு சொல்லி கொடுக்காங்க நிறைய பேர் இருக்கலாம், இருந்தாலுமே நமக்கு வந்து இதுதான் அங்கே நடக்குது, இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 6 months வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் என்னெல்லாம் பண்ணுறாரு, எப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதையும் நாளைக்கு அவர் என்ன பேச போகிறாரு, என்னெல்லாம் சொல்ல போகிறாரு, எப்படி சொல்ல போகிறாருங்கிறத பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்களும் ஆவலாக இருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.